கர்த்தருக்கு மகிமை. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12 பிரகாரம் இந்த கடைசி காலத்தில் பிசாசு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற காலம், கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் திருடன், திருட்டு வேலை செய்கிறவன், அவன் கொல்லவும் அழிக்கவும் செய்கிறவன். ஆதலால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய உற்சாகமான வார்த்தை இந்த மாதம் கொடுத்தார். ஒரு காரியமும் உங்களை மேற்கொள்ளாது. நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் பிசாசு போராடினானோ, ஆண்டவர் இந்த மாதம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் செய்கிற காரியம் பெரியதாக இருக்க போகிறது. தொடர்ந்து இந்த வசனத்தில் பல வார்த்தைகளை சொன்னேன். எதெல்லாம் நீங்கள் மிதிப்பீர்கள் என்பதாக, எதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார் என்று சொல்லி, துன்மார்க்கரை கர்த்தர் நம் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். ஒடுக்கினவர்களை ஆண்டவர் நம் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். ஆளுகை செய்கிற வல்லமைகளை கர்த்தர் நம் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருகிற காரியங்கள். தாவீது ஓடி போய் அங்கே பெரிய பெலிஸ்தியனாகிய விருத்த சேதனமில்லாத கோலியாத்தை ஏறி எழும்பி அவன் மீது, அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் மீது நின்று அவன் தலையை வெட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவன் நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருகிற ஆண்டவர். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்களை பிடித்து பாதத்துக்கு கீழே கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற 5 விதமான காரியங்களை நம்முடைய பாதத்துக்கு கீழே தேவன் கொண்டு வருகிறவர். சாத்தானின் கிரியைகள் என்று சொல்லி ஒரு 8 காரியத்தை உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். அது நம்மை நிமிர விடாது, காட்டி கொடுக்கும், மறுதளிக்க வைக்கும், பொய் பேச வைக்கும், மன்னியாதிருக்கும், தூண்டிவிடும், தீமைக்கு உடன் போவது, மோசம் போக்குவது, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியை என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் போது சாத்தானுடைய வல்லமையை எதிர்த்து நிற்கணும்னு கடந்த நாட்களில் பேச நமக்கு ஆவியானவர் தியானிக்க உதவி செய்தார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனால் பிறப்பது, ஆமென், தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். வேதம் சொல்லுகிறது பொல்லாங்கானவன் அவனை தொட முடியாது என்பதாக. சத்துரு நம்மளை தொட முடியாமல் இருக்கணும்னா கர்த்தரால பிறக்கணும் என்பதாக. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவினால் உண்டாயிருக்கிறேன், நீங்க உலகத்தினாலே உண்டாயிருக்கிறீர்கள், நான் அவர் மூலியமா வெளிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே ஏவாள் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெறும்போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 1 பேதுருவிலே சொல்லும் போது அவர் பேசும்போது சொல்லுகிற வார்த்தை, பொல்லாங்கானனினால் அவனுடைய கிரியை அநீதியாய் இருந்தபடியினால் பொல்லாங்கானனினால் பிறந்தவன் என்று காயினை குறித்து வேதம் சொல்லுகிறார். பிறக்கும்போது தேவனால தான், கர்த்தரால தான் பெற்றேன்னு சொல்றா. ஆனா அவனுடைய கிரியை தேவனுக்கு பிரியமில்லாமல் அநீதியா இருந்தபடியா வேதம் சொல்லுகிறது அவன் பொல்லாங்கானவனினால் பிசாசினால் பிறக்கப்பட்டான் என்பதாக. அப்போ நம்முடைய பிறப்பை குறித்து சில காரியங்களை உங்களோட சொன்னேன். யார பிசாசு தொட முடியாது? தேவனால் பிறந்தவனை தான் பொல்லாங்கானவன் தொட முடியாது. தேவனால் பிறந்தவனுடைய அடையாளத்திலுடைய 7 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன்.
தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறவனாய் இருப்பான். நீதி செய்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். அன்பாய் இருக்கிறவன் தேவனால் பிறந்தவன். விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன். பாவம் செய்யாதவன் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் அன்பாய் இருப்பான். தேவனால் பிறந்தவன் விசுவாசிப்பான். தேவனால் பிறந்தவன் நீதி செய்வான். தேவனால் பிறந்தவன் நன்மை செய்வான். தேவனால் பிறந்தவன் வசனத்துக்கு செவி கொடுப்பான். தேவனால் பிறந்தவன் தன்னை காப்பான் என்று கடந்த வாரம் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனத்தை இந்த காலை வேளையில் தியானிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஆனா சங்கீதம் 91ஆம் சங்கீதம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு போட்டிருக்குல்ல. 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் தப்புவிப்பார் என்பதாக. ஆண்டவருடைய நிழலில் இருக்கிறவன் தான் பாதுகாக்கப்படுவான், தப்பித்து கொள்ளுவான். கர்த்தர் நம்மை சேதம் வராதபடிக்கு, சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை நடத்த முடியும். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு கண்ணி எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி ஒரு வளைய சத்துரு எப்பொழுதும் விரித்து வைத்திருக்கிறான். இப்பொழுது வாசித்த வேத பகுதியில் ஒரு குறிப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது. தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை கேடுள்ளதாய் இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிசாசு எவனை விழுங்கலான்னு சுற்றி தெரிகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, என்னை எதையும் மேற்கொள்ளாது, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. உண்மைதான், எதுவுமே சேதப்படுத்த முடியாது, எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் சிக்கி கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எவனை அவன் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறார். அதனால நம்ம எதுலையுமே சிக்கி கொள்ளக்கூடாது. சிக்கி கொண்டால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமா இருக்கும், ரொம்ப கடினம், ரொம்ப கேடு உள்ளதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சத்துரு வலையை விரித்து வைத்திருக்கிறான். வேடன் எப்பொழுதும் பறவைகளுக்கு முன்பாக எப்பயுமே கண்ணியை விரிச்சு வலையை விற்கிறது இல்லை, அதை பிடித்து கொள்ளுகிறதற்கு. அந்த கண்ணி எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஆமாம், கொஞ்சம் நல்லா வலையை விரிச்சிட்டு மேலே மண்ணை போட்டு எல்லாத்துக்கும் மேலே தானியத்தெல்லாம் விரிச்சிட்டு அது மேலே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் காமிப்பான். ஆனால் அந்த பாருங்க, பறவைலாம் வேகமாக வந்து ஆசாசியாக அந்த நெல் மணிகளை வந்து கொத்தும் போது பாருங்க வலையில் போய் சிக்கி கொள்ளும். பார்த்துருக்கீங்களா? வலையில் சிக்கி கொள்ளும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் நாமும் பல காரியத்தில் சிக்கி கொள்ளுகிறோம். எதிலெல்லாம் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது, சிக்கி கொண்ட பிறகு எதிலெல்லாம் சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான், நாம் சிக்கினவர்கள் தப்பின பின்பு, தப்பின பிள்ளைகள் இது என்னை மேற்கொள்ளாமல் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், அதைத்தான் நான் சில வசனங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், குறித்து வைத்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம தப்புகிறவர்கள் கர்த்தர் நம்மை தப்பிக்க கிருபை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1:10 சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மரணத்தினின்று கர்த்தர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய இக்கட்டு நெருக்கமும் சத்துரு கொண்டு வந்த போதிலும் இதுவரைக்கும் என்னை தப்புவித்தது கர்த்தருடைய கிருபை. இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறது தேவனுடைய இரக்கம். இனிமேலும் என்னை தப்புவிக்க போகிறதும் கர்த்தருடைய இரக்கமே. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போஸ்தலர் 27:34 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணப்பட்டு போகும்போது அவர்களுக்கு போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். வேத வசனம் மாத்திரம்தான் நம்மளை தப்பி பிழைக்கிறதுக்கு உதவியாயிருக்கும். எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை உட்கொள்ளுகிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு நாம் இந்த உலகம், பிசாசு, மாம்சத்திலிருந்து தப்பி பிழைக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 2 பேதுரு 2 அதனுடைய 21-22 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்னும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னும், கழுவின பன்றி சேற்றிலே புரளுவதும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமையின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆண்டவர் நமக்கு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப செய்த பாவத்தில் விழுகிறது, திரும்ப திரும்ப ஆண்டவரை நான் விடுவிக்கப்பட்டேன், தப்பு வைக்கப்பட்டேன், சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதில் இன்னும் அலர்ட்டா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கணும். பண்ணிய போல நாய் தன் கக்கினதை தின்றது போல மூடன் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்பொழுது நம்மளை காத்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியம். கவனமாய் இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எதிலெல்லாம் நம்ம சிக்கிக்கொள்ள கூடாது என்று ஒரு 4 காரியங்களை வேகமா சொல்றேன். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7 அதனுடைய 25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 7 அதனுடைய 25 வசனம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமல் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிசாசு நம்மளை சிக்க வைப்பான். நான்லாம் இந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஆளு. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் குடித்து துன்மார்க்கமாக விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். ஆண்டவருடைய அறிவு வந்ததுக்கு பின்னாடி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்கு பின்பாகவும், எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கொஞ்ச காலம் எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, சில இந்த வெள்ளியில் சில விக்கிரகங்களை செய்து வச்சிருந்தார். அதை என்ன செஞ்சார்னா, அதை உருக்கி அதை செலவு பண்ணி அதை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் எங்கள் அப்பாவுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. எங்கள் அப்பா எப்பயுமே அந்த இது எதுக்கு பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, சிலருக்கு அப்படி இருக்கும். இந்த குத்து விளக்கை விற்றுட்டு இந்த குத்து விளக்கில் வர்ற பணத்தை நம்ம கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா மென்டலாக அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷம் எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பழைய காரியம், குத்து விளக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் விற்க எங்கள் அப்பாவுடைய ஆசை என்னென்னா, விற்கணும், எப்படியாவது விற்றுறணும். அதை விற்று அந்த காணிக்கையை கொண்டு எங்கே கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும், சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. ஆமாம், நம்ம எப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரோ, எப்போ நம்ம விடுவித்தாரோ, எப்போ நம்மளை இரத்தத்தினால கழுவினாரோ, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விட்டு வந்த காரியங்களாகிய விக்கிரகங்களுக்கு நீங்கள் சிக்கிக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். சிக்கிக்கொள்ளவே கூடாது. அது கர்த்தருக்கு என்னதான் அருவருப்பு என்று போடப்பட்டிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 12 30 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த விக்கிரகத்தின் கிரியைகளை குறித்து நீங்கள் விசாரிக்கவே கூடாது என்று போடப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எப்ப அங்கெல்லாம் போய் விசாரிக்க கூட கூடாதான். இதை குறித்து
நீங்க கேட்டாலோ இந்த காரியங்களில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி சிக்கி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஏன் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் எப்படி விக்கிரகத்துள்ள வாசம் பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய தேவனுக்கு எப்படி நீங்க வீட்டை கட்ட முடியும்? அவ்வளோ பெரிய ஆராதனை செய்யக்கூடிய நாயகனை நம்ம எப்படி ஒரு சின்ன இடத்துல அடக்கி வைக்க முடியும்? விக்கிரக ஆராதனை என்பது பொல்லாத ஒரு பாவம். அது இயேசுவின் படமா இருந்தாலும் சரி, சிலையா இருந்தாலும் சரி, யாரை நீங்க முன்னாடி வைத்தாலும், அது வேலையோ வியாபாரமோ குடும்பமோ யாரோ ஒரு நபரா இருந்தாலும், அது விக்கிரக ஆராதனை, பொருளாசியாகிய விக்கிரக ஆராதனை என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, விசாரிக்க கூடாது. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் வருஷம் குலதெய்வம் கோயில்னு சொல்லி அதுக்கு கொடைக்கு வரி கொடுத்துட்டே இருப்பாரு. ஆமா, வந்துட்டு சிலவங்க வந்துருவாங்க, ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, கொஞ்சம் ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கிற டைம். ஆனாலும் எங்க அப்பாவுக்கு அந்த வரி கொடுக்கறத விட முடியல. அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது குடும்பம், குலதெய்வம் கோயில், கண்டிப்பா கொடுத்தாதான் ஆகணும். சிக்கி கொள்ளுகிற சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவோம். தந்திரமாய் நம்மை விழப்பண்ண பிசாசு பழைய காரியத்துக்குள்ள நம்மளை சிக்கிக்கொள்ள வைப்போம். எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யெரொபெயாமின் பாவத்தை அவன் சிக்கிக் கொள்ளுகிறான் என்பதாக வேதத்தை பாருங்க. யெரொபெயாமின் பாவம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். யாரு? ஆகாபினுடைய மகனாயிருக்கிற யெரொபெயாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோராமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் இன்னும் பாவத்துல, எந்த பாவத்துல? கர்த்தருக்கு பிரியமில்லாத பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து விட்டான், எல்லாத்தையும் நொறுக்கிட்டான். ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத யெரொபெயாமின் பாவத்துல மாத்திரம் சிக்கிக் கொண்டிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28 30 வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் எதில் சிக்கி கொண்டிருந்தான்? யெரொபெயாமின் பாவம் என்னென்றால், அது ஒரு கன்றுக்குட்டியை நிறுத்தி அதில் வைத்தான். ராஜாவாகிய யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, ஆமென், ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தியோப்பியா ராஜா கூட எருசலேமுக்கு வந்து அந்த விக்கிரகத்தை ஆராதிக்க வந்தான் என்று வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. விக்கிரகங்களுக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது. யெரொபெயாமின் பாவத்தில் மாத்திரம் சிக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு வசனம், ஆலோசனை ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவருடைய வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. வேதத்தில் பாருங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு போன போது கூட அவர்களுக்கு தண்ணி இல்லாதிருந்த போது தீர்க்கதரிசியிடத்தில் போய் கேட்க போனார்கள். ஆனாலும் வேதவசனம் எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், ஆகாப்பின் மகனாகிய யோராமே, உன் முகத்தை பார்த்தலாம் உனக்கு ஆலோசனை இல்லை, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்துக்கு தான் இந்த ஆலோசனை. ஏன்னா இன்னும் யெரொபெயாமின் பாவம் உனக்குள்ள இருக்கிறது. பாகாலின் பலிபீடத்தை நீ தகர்த்திட்ட, ஆனாலும் யெரொபெயாமின் பாவம், விக்கிரக வல்லமை இன்னும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தா, இந்த காலை வேளையில நீங்கள் அதில் சிக்கி கொள்ளாதபடிக்கு கவனமாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த விக்கிரகத்திற்குள்ளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அது பொருளாசையாகிய விக்கிரகமா இருக்கலாம், சொரூபம் என்கிற விக்கிரகமா இருக்கலாம், வேலை என்கிற வியாபாரம் என்கிற விக்கிரகமா இருக்கலாம், ஏதோ ஒரு படமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் சிக்கிக் கொள்வீர்களானா அப்புறம் என்னை சேதப்படுத்தாது, மேற்கொள்ளாது, கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்தாரு, இது இருந்தாலும் என்ன செய்யும்? இல்லை, நீங்க சிக்கிக் கொள்ளுகிறதற்கு பிசாசு உங்களுக்கு கண்ணியை விரித்து வைத்திருக்கிறான். எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, எதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது? யோபு 34:29 வாசிக்க கேட்போம். மாயக்காரன் ஆளாதபடிக்கு ஜனங்கள் சிக்கிக் கொள்ளப்படாதபடிக்கு ஒரு ஜனத்துக்கானாலும். எதுல சிக்கிக் கொள்ளக்கூடாதோ?
மாயக்காரர் ஆளாதபடிக்கும், ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும். மாயைகளை சிக்கிக் கொள்ளக்கூடாது. பிசாசு இன்னைக்கு முழுவதும் உலகத்தில் காண்பிக்கிறதெல்லாம் என்ன? மாயை தான். செல்போன் ஒரு மாயை, உலகம் ஒரு மாயை, எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறான், நான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நான் எல்லாம் கண்டது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்கிறது, எல்லாம் வருத்தம் தான் படுத்துகிறது, இதில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஞானி அனுபவிச்சுன்னு சொல்கிறான், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாமும் மாயையும் மனதுக்கு என்னதான் இருக்கான்? சஞ்சலமாக இருக்குதான். மாயையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் மாயை, செல்போன் என்கிற மாயை, உலகத்தின் சிற்றின்பம் என்கிற மாயை, எதுலேயுமே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலர் 17:21 வாசித்தீங்கன்னா அத்தனை பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும். என்ன காரியங்களாம்? நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அறியப்படாத தேவனுக்காக ஒரு பலிபீடம் என்று போடப்பட்டிருந்தது. கர்த்தர் அறிகிற அறிவில்லை, ஆனால் உட்காந்து டைம் பாஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. வெட்டியான வீண் பேச்சு, தேவையில்லாத காரியங்கள் தான் இன்னைக்கு அநேகம் நடந்துகிட்டு இருக்கு. வேதத்தை குறித்து பேசுகிறதோ, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தை குறித்த காரியத்தை குறித்து பேசுகிறதோ, எழுப்புதலை குறித்த காரியத்தில் பேசுகிறதோ இல்லாமல் உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் too much of talking, unwanted talking, தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள் வழக்கங்கள் தான் இன்னைக்கு சபைக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கிறது. எந்த மாயையிலையும் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். பாட்டு ஆராதனை தான் பிடிக்குது. நீங்க பாருங்க, அதிகமான நேரம் வர்ஷிப் டைம், அதிகமான நேரம் பாட்டு ஆராதனை. டயர்டாக்கி விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினா தான் பிடிக்குது இன்னைக்கு உலகத்தில். இதுவும் ஒரு மாயை தான். வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், வசனம் தான் நமக்கு ஜீவன். வார்த்தையை கேட்டால் தான் நம்ம பிழைக்க முடியும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நல்லா இருக்கிற சர்ச்சுக்கு போகணும் இல்லை, வசனம் இருக்கிற சபைக்கு போகணும். ஆமென். வார்த்தை பேசுகிற சபைக்கு போகணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த சர்ச்சுக்கு போனால். அப்படி நினைக்கிற காரியமே சபைக்குள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு மாயையான ஒரு பிம்பத்தை சபைக்குள்ள பிசாசு வைக்கிறான். மாயைக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த ஊழியர்கள் பாட்டு நல்லா இருக்கு, சிக்கிக்கொள்ளாதீங்க. வார்த்தை அந்த ஊழியக்காரன் பேசுறானான்னு பாருங்க, அதுல போய் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறவர்களை காரியத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி அது ஒரு மாயையான தோற்றத்தை உண்டாக்கும். கதை பேசி படம் காமித்து உங்களை நல்லா அலங்காரம் பண்ணுகிற காரியத்தில் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசுகிற காரியத்தில் நீங்க சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:4 2 Timothy chapter 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிசாசு நம்மளை எதுல சிக்க வைப்பான்? ஒன்னு விக்கிரகத்திலையும் விக்கிரகத்தை விசாரிக்கிறதுலையும் சிக்க வைப்பான். 2வது மாயையில சிக்க வைப்பான், உலக மாயையில். அதுல நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. 3வது எதுல சிக்க கொள்ளக்கூடாது, எதுல சிக்க வைப்பான் என்றா பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை, தேவையில்லாத அன்வான்ட் அஃபீஷியல், தேவையில்லாத வேலையில் நம்மளை சிக்க வைத்து பிசாசு நம்முடைய நேரத்தை கெடுப்பா. கவனமாக இருக்கணும். எதுலேயும் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளவே கூடாது. அப்படின்னா பிழைப்புக்குரிய காரியத்தில் நீங்கள் வேலை பார்க்கறது தப்பு இல்லை. தேவையில்லாததை இழுத்து போட்டு உக்காந்துட்டு நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களானா அதில் நீங்கள் பிசாசு உங்கள் நேரத்தை திருடுகிறான் என்ற அர்த்தம். தண்டில் சேவகம் பண்ணுகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த மிலிட்ரி மேன் காலையில் எழும்பினவுடன் அந்த எக்ஸசைஸ், தன்னை ஃபிட்னஸ் பண்ணுறது, தன்னை அந்த காரியத்திலேயே ட்ரெயின் பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாத சிந்தனையோ தேவையில்லாத காரியத்திலேயோ அவங்க உடம்படவே மாட்டார்கள். நீங்கள் யுத்தத்தில் செயல்படுகிறவர்களாம் இதில் ப்ராக்டிஸ் எடுத்து அதிலேயே ஃபோக்கஸோடையே இருப்பாங்க. கவனமாக இருப்போம்.
நாமும் ஒரு போர் சேவகனை போல கர்த்தருக்காக நாம் தீங்கு அனுபவிப்போம். ஆமென் சொல்லுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் பாருங்க. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்கள் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். பிசாசு பாருங்க சிக்கிக்கொள்ள வைக்கிறான். எதுல? மாம்ச இச்சைகளிலும் காம விகாரங்களிலும் தந்திரமாய் இன்னைக்கு பிடிக்கிறான். இதுல சிக்கிக்கொள்ள கூடாது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாம் நம்மளை சிக்க வைக்கும். எப்ப விழ வைக்கலாம், எப்ப கீழே தள்ளலாம் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கை, நீங்கள் கவனமாய் இருக்கணும். யோவான் 12:35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இருளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. இருளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளவே கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சரி, தப்பினவர் இதெல்லாம் நம்ம சிக்கக்கூடாது. இந்த காரியத்திலெல்லாம் பிசாசு நம்மளை சிக்க வைக்க போராடுவான். அப்போ இதிலெல்லாம் சிக்கி கொள்ளாம தப்பினவர்கள் தப்பிக்கும்படி, இதுல மீண்டும் சிக்கி கொள்ளாம நம்மளை பாதுகாத்து கொள்கிறதற்கு தப்பினவர்கள் என்ன செய்யணும்? எரேமியா 51ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். வேகமா ஒரு சில வசனத்தை சொல்றேன். நம்மளை தப்பித்து கொள்ள, சிக்கி கொள்ளாம, சேதப்படுத்தாம, நம்மளை மேற்கொள்ளாம, நம்மளை பாதுகாக்கிறதற்கு நம்மை எப்படி காத்து கொள்ள வேண்டும்? பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள். தூரத்தில் கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. அல்லேலூயா. தப்பினவர்கள் திரும்ப அந்த தப்பிதங்களுக்குள்ள திரும்ப நீங்க சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நினைக்கணுமா? எதை நினைக்கணுமா? ஆமா, எல்லா விஷயத்திலையும் யாரை நினைக்கணும்? உங்களுக்கு பிரச்சனை வந்தா, தேவை வந்தா, போராட்டம் வந்தா, வியாதி வந்தா, கர்த்தரை எப்போதும் கர்த்தரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். 24/7 நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் சிக்கிக்கொள்ள மாட்டோம். பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாது. எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. பரலோகம்தான் சிந்தனையில் இருக்கணும். ஏசப்பா தான் நம்ம சிந்தையில் இருக்கணும். பல விதத்தில் பிசாசு குப்பையை கொண்டு நம்ம சிந்தையில் போடுவான். பல விதத்தில் நம்முடைய குடும்ப காரியத்தில் நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து நிரப்புவான். ஆனாலும் பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்பதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லோத்து நீதிமான் தான். ஆனால் நீதிமானாகிய லோத்து அங்கே சோதம் குமாராவின் அக்கிரமங்களின் கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீதிமான் தான். சோதம் குமார் அக்கிரமத்தை பார்க்குறான், கேட்குறான், அவனுக்கு இருதயத்தெல்லாம் வாதிக்கப்படுது. ஆனாலும் லோத்துவுக்கு சோதம் குமாரை விட்டு வெளியே வர மனசே இல்லை. வெளியே வர இன்னைக்கு பல பேருக்கு இது தப்புன்னு தெரியுது, இது ராங்குன்னு தெரியுது, இது சரியில்லைன்னு புரியுது. ஆனாலும் சிலருக்கு சில காரியத்தை விட்டு வெளியே வர மனசே கிடையாது. தப்பினவர்கள் எருசலேமை நினைக்கணும், தப்பினவர்கள் கர்த்தரையே நினைக்கணும். சிக்கி கொள்ளுகிறதற்கு பிசாசு பல விதத்தில் போராடுவான். ஆனால் கர்த்தர் லோத்துவின் மீது இரக்கம் கொண்டபடியால் அவன் கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டார். அவன் தாமதம் பண்ணி கொண்டிருந்தான், கர்த்தர் அவனை துரிதப்படுத்தினார். இன்னைக்கு பல பேர் சிக்கிக் கொள்ளுகிறதற்கு, மீண்டும் சிக்கிக் கொள்ளுகிறதுக்கு காரணம், உள்ள இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, பார்க்குறீங்க, தப்புன்னு தெரியுது. ஆனால் சிலருக்கு சில காரியத்தை விட்டு வெளியே வர மனசே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் லோத்துவின் கையை பிடிச்சது போல உங்களுடைய கரத்தை பிடித்து தேவன் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எதுலையும் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. தப்பினவர்கள் கர்த்தரை நினைக்கணும், எருசலேமு தான் அங்கே போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போது இருக்கணும். சங்கீதம் 137:5 சொல்லுகிறார், எருசலேமே நான் உன்னை மறந்தால் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. மறக்கவே கூடாது.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் பரலோகம் இருக்குதுங்கிறதே மறந்துடுறது. பூமியே தான் பரலோகம் மாதிரி வாழ்கிறது. இங்கே தான் செட்டில் ஆகிற போகிறது மாதிரி பிஸ்னஸ்ஸு வியாபாரம்னு ஓடுறது. எப்போ பார்த்தாலும் ஏதோ இங்கேயே தான் கெட்டி வாழ்கிறது போல் உலகத்தை மறந்துடுறது. அதெல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். சில ஆள் பரலோகமே பூமிக்கு வந்துட்டு அதனால ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் பிரசங்கம் வருது. பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லை. இதெல்லாம் கொஞ்ச காலம். அதனால தான் வேதம் எபிரேயர் 11:16 ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து பேசும்போது பிதாக்கள் எப்படி இருந்தாங்களாம், அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக மனதாக இருந்தால் அவங்க போயிருப்பாங்க. அங்கே போக விரும்பலை. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் நாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதை விரும்பினாங்க? விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக மனதாக இருந்தால் போயிருப்பாங்க. ஆனால் போகலை. ஏன் அதில் சிக்கிக்கொள்ளலைன்னா அவங்க மனசு முழுசும் எருசலேமில் இருந்தது. அவங்க மனது முழுதும் பரலோகத்தில் இருந்தது. அவங்க சிந்தை முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தில் இருந்தது. எவ்வளவு இங்கே உழைச்சாலும், எவ்வளவு வேலை பார்த்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு கோடி கிடைச்சாலும், எவ்வளவு சம்பத்து இருந்தாலும் உங்கள் இருதயம் சிந்தையும் அதன் மேல இருக்கக்கூடாது. தப்பினவருடைய நினைவில் கர்த்தர் இருக்கணும். தப்பினவருடைய நினைவில் பரலோகம் தான் இருக்கணும். அப்பந்தான் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். எந்த குப்பையை வந்து போட்டாலும் போடா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா சொல்லுங்க? பிசாசு பல மாயை கொண்டு போடுவான். சொத்துக்காக சண்டை போட வைப்பான். குடும்ப காரியத்துக்காக, சில மாயையான காரியத்துக்காக நம்மளை சமாதானத்தை இழக்க பண்ணுவான். தப்பினவருடைய சிந்தையில் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். தப்பினவருடைய சிந்தையில் பரலோக ராஜ்யம் எருசலேம் மட்டும்தான் இருக்கணும். ஏசாயா 66:19 பாருங்க. ஏசாயா 66:19 அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்கள் என் கீர்த்தியை கேளாமலும், தப்பினவர்கள் என் கீர்த்தியை கேளாமலும், என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷிஷுக்கும், வில்வீரர் இருக்கிற பூலுக்கும், லூதுக்கும், தூபாலுக்கும், யாவானுக்கும், தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். தப்பினவர்கள் செய்ய வேண்டிய என்னது? அறிவிக்கணும். சிக்கி கொள்ளாம நம்மளை பாதுகாக்கிற இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? சுவிசேஷம். அறிவிக்கணும். கட்டளையிடுவேன், ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்கள் தப்பினவர்கள் என் கீர்த்தியை, என் மகிமையை ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு அறிவிப்பார்கள். போகணும், புறட்டு போகணும். கண்டினியூ டு பிரீச் த வேர்ட் ஆஃப் காட். காஸ்பலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சும்மா இருக்கவே கூடாது. நான் பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறதை விட தனித்தனியாக சில ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறத நான் சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுகிறேன். நீங்கள் எப்போ பிசாசு நம்ம தாக்க வரும்போது நம்ம சிக்கிக்கொள்ளாமல் நம்ம தப்ப முடியும்? கண்டினியூ டு பிரீச் த வேர்ட் ஆஃப் காட். காஸ்பலை சொல்லிக்கிட்டே இருங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. தேவனுடைய கீர்த்தியை சொல்லுங்க, பாவ மன்னிப்பை சொல்லுங்க, பரலோகத்தை குறித்த காரியத்தை சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றது இல்லை. இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை எவ்வளோ கிருபையாக பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, எவ்வளோ இறக்கம் நம்ம மேலே இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ வேகமாக சுவிசேஷத்தை சொல்லணுமா வேண்டாமா? பிசாசுக்கிட்ட நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருங்க, கீர்த்தியை சொல்லுங்க, மகிமையை அனுப்புவாராம். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? நான் அனுப்புவேன், நான் தான் அனுப்புவேன், நான் உன்னை சில இடத்துக்கு அனுப்புவேன், போய் அறிவிச்சிருன்றார். ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். தப்பினவர்கள் சொல்லுங்க. நமக்கு வெக்கம், உடனே கூச்சம் வந்துடும், வெக்கம் வந்துடும். எனக்கு பேசவே ரொம்ப கஷ்டம் இருக்கு சொல்லுவோம். ஆனால் ஒரு முழுசும் சண்டைப்படுவோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு வாய்க்கிலேயே பேசுவோம். இது அவுட் ஆஃப் சிலபஸ் தானா? கர்த்தரை பற்றி பேசுங்க, சிக்கிக்க மாட்டீங்க. ஏசாயா 37, 31, 32 வேகமா. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்தும் புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா. தப்பினவர்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும்.
தப்பினவர்கள் செய்ய வேண்டியது. இரண்டாவது, தப்பினவர்கள் செய்ய வேண்டியது என்ன? எப்போதும் கர்த்தரையே நினைக்கணும், எருசலேமையே நினைக்கணும். தப்பினவர்கள் செய்ய வேண்டியது என்ன? கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எப்போதும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஃப்ரூட்ஃபுல் லைஃப். தப்பிட்டா கர்த்தர் என்ன சிக்கிக்கொள்ளாம பாதுகாத்திருக்கிறார், சத்துரு என்ன மேற்கொள்ளாம பாதுகாத்திருக்கிறார், என்னை சேதப்படுத்த ஆண்டவர் இடம் கொடுக்கல, என்னை தப்பு விச்சார்னா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தப்பு வித்ததனுடைய பரம நோக்கம் என்ன? கனி கொடுக்கிற லைஃப், ஃப்ரூட்ஃபுல் ஜீவியம், ஃப்ரூட்ஃபுல் லைஃப். கனி கொடுக்கணும். ஆமா, இந்த மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார், கனி இல்லை, அதை சபிச்சிட்டாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இருக்கணும். இந்த மரத்தை கனியினாலே அறிவீர்கள். ஒருவனுடைய வாழ்க்கை எதனால் அறியப்படும்? கனியினாலே அறியப்படும். ட்ரெஸ் போடுறதுனாலயா நம்முடைய ஜீவியத்தை கண்டுகொள்றது? ஒரு ஊழியக்காரன் நீங்க கண்டுகொள்ளணும்னா கனி கொடுக்கிறாரா? உங்க 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 குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் கனி கொடுக்கிற ஜீவி இருக்கா? அதை பார்க்கணும். தப்பினவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரயோஜனமான ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். ஏசாயா 10:20. Isaiah chapter 10 verse 20. அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும், கவனம், தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ள, இஸ்ரவேலராகிய பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்ள கடவன். தப்பினவன் யாரை சார்ந்து கொள்ளணுமா? அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கணும், கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். எந்த பிரச்சனையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். மனுஷனை சார்ந்து கொள்ளாதீங்க, உலகத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, பணத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, அதிகாரத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. தப்பினவர்கள் மீண்டும் சிக்கிக் கொள்ளாமல் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா? உங்களை சேதப்படுத்தாம இருக்கணுமா? கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர். ஏசாயா 4:2. ஒரு கிளை எழும்பி இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமாயிருக்கும், மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு கிளை. ஏசாயா 11:1, சகரியா 3:8, சகரியா 6:12-13 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஒரு கிளை எழும்பும் செழிக்கும் கிளை இயேசு கிறிஸ்து. அதுவே மகிமையாயிருக்கும், அலங்காரமாயிருக்கும். தப்பினவர்களுக்கு அலங்காரமுடைய சொத்தல்ல, தப்பினவர்களுக்கு கிரீடம் இயேசுவாகவே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் இயேசு நம்ம மூலியமா மகிமைப்படணும். பிஸ்னஸ், குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, வியாபாரம், ஊழியம், வாட் எவர் இன் யுவர் லைஃப். தப்பினவர்களுக்கு ஒரு கிளை. இயேசு தான் என் வாழ்க்கையில மகிமைப்படணும், இயேசு தான் என் வாழ்க்கையில துளிர்க்கணும், இயேசு தான் என் வாழ்க்கையில கிரீடமா மாறணும். எழும்பி நிற்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.